வணக்கம் தாய்நாடு. நம்முடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது நேர் அனுசரணை திட்டத்தில் படமாக்கப்படுகின்றது. அந்த வகையில் டென்மார்க்கிலே வசிக்கின்ற கனக சபாபதி பிள்ளை இன்றைய நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார். என்ன காரணத்துக்காக இன்றைய நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு இவர் அனுசரணை வழங்குகின்றார் சொல்லி நிச்சயமாக உங்களை குறிப்பிட வேண்டும். ஏற்பட்ட யுத்தம் காரணமாக தாய்நாட்டிலே 90-95 ஆண்டு கால பகுதியில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இங்கே இருந்த மக்கள் எல்லாம் அலறி அடித்துக்கொண்டு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இடம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கின்ற கனக சபாபதி பிள்ளை இந்த இடத்தில் வசித்திருந்த காலங்களில் அவர் தன்னுடைய வீட்டில் இருந்த காலங்களை விட ஒரு ஆலயத்திலிருந்து தான் தன்னுடைய பொழுதை கூட கழித்திருக்கின்றார். இந்த ஆலயத்தை மிகவும் அவர் நேசித்தார். இந்த ஆலயம் தான் வீணியவரை ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம். இவர் வீணியவரை மாவட்டபுரம் வீணியவரை பகுதியிலே வசித்திருக்கின்றார். இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் தான் அவருடைய வீடு கூட இருந்திருக்கின்றது. எந்த மனதிலே எந்த கவலை வந்தாலும் உடனே இந்த ஆலய சன்னிதானத்திலே அமர்ந்து விடுவார். தன்னுடைய குறைகளை அம்மாளிடம் தெரிவித்து அவருடைய குறைகள் எல்லாம் உடனே தீர்க்கப்பட்டதாக எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். அவர் சில குறிப்புகளை வழங்கி நீங்கள் இதைத்தான் படமாக்க வேண்டும், நீங்கள் இதைத்தான் படமாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். அதற்கிணங்க அவர் தந்த குறிப்பிற்கிணங்க ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க போன்றோம். நேர்களே, இவர் அனுசரணையை வழங்கிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாருங்கள். ஏற்பட்ட போது இந்த ஆலயம் முற்றாக அழிக்கப்படவில்லை. இந்த ஆலயத்தினுடைய கட்டடங்களுக்கு ஒரு சிறிதளவான சேதம் தான் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் ஸ்ரீ சக்கரம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த இடத்தில் பார்த்தால் தெரியும், நவ குண்டங்கள் வைத்து அழகான முறையில் இந்த ஸ்ரீ சக்கரத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த இடம் ஏன் இதற்காக இந்த இடத்திலே அமைக்கப்பட்டது சொல்லி உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். இந்த ஆலயத்திலே அண்மையில் தான் மகா கும்பாபிஷேகம் கூட இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் யுத்த காலத்திலே இந்த ஆலயம் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு புலம்பெயர் நாடுகளில் வசிக்கின்ற உறவுகளாலும் இந்த தாய்நாட்டிலே வசிக்கின்ற இந்த ஒரு மக்களாலும் தான் இரண்டு பகுதியும் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் கனக சபாபதி பிள்ளை எங்களை படமாக சொல்லியிருந்தார். வீணியவரை பகுதியிலே மிகவும் பழைமை வாய்ந்ததும் அதைவிட முக்கியமானதுமான ஆலயமாக இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் விளங்குகின்றது. இன்றைக்கு 400 வருடங்கள் பழைமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. இந்தியாவை சேர்ந்த பிராமணர் ஒருவரால் தான் இந்த ஆலயம் கூட, இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் கூட காணப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே ஆரம்ப காலங்களில் ஒரு சிறிய அளவான கொட்டில் தான் இந்த ஆலயம் கூட காணப்பட்டிருந்தது. ஆரம்பத்திலே கண்ணகி அம்மனாக, தற்பொழுது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனாக இந்த ஊர் மக்களை காத்தருளுகின்ற தெய்வமாக இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி விளங்குகின்றார். உலகெங்கும் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டென்மார்க்கிலே வசிக்கின்ற கனக சபாபதி பிள்ளை.
இந்த மாவட்டபுரம் வீணியவரை பகுதி யுத்த காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலும் கூட இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் இராணுவத்தினருடைய அனுமதியோடு பூசாரி தினம்தோறும் வருவார். தினம்தோறும் இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலும் வீணியவரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திலும் பூசை வழிபாடுகள் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இந்த இடங்கள் காணப்பட்டிருந்தாலும் கூட தினம்தோறும் அந்த வழிபாடுகள் இடம்பெற்றிருப்பதை கூட இந்த ஊர் மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். உலகெங்கும் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டென்மார்க்கிலே வசிக்கின்ற கனக சபாபதி பிள்ளை. நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் கூட அவருடைய குறிப்புகளில் முக்கியமானது. ஏனென்று சொன்னால், யுத்த காலத்தில் குண்டு வீச்சுகள் இடம்பெற்றிருந்த பொழுது தானும் தன்னுடைய உறவினர்களும் தன்னுடைய சொந்த பந்தங்களும் ஏன் தன்னுடைய ஊரார்களும் இந்த இடத்தில் தான் வந்து தஞ்சமடைந்திருந்தார்கள். அதனை மீளவும் ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்காகத்தான் இந்த ஆலயத்திலே வந்து எங்களை படமாக சொல்லியிருந்தார். நிச்சயமாக டென்மார்க்கிலே வசிக்கின்ற கனக சபாபதி பிள்ளை இந்த ஆலயத்தை பார்த்தவுடன் திருவிழா காலங்களில் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்த ஞாபகங்கள், அதைவிட போர்க்காலங்களில் இந்த ஆலயத்திலே தஞ்சமடைந்த ஞாபகங்கள் தான் இப்பொழுது அவருக்கு ஏற்படும். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. உம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அனுசரணை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் உங்கள் அபிமான ஆலயங்கள், இந்த ஆலயங்களிலே நடக்க இருக்கின்ற திருவிழா காலங்கள், உங்கள் அபிமான ஊர்கள் போன்றவற்றிலே படம் பிடிப்பதற்கு நீங்கள் அனுசரணை வழங்க முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஐபிசி தமிழ் லண்டன் கலையகத்தையோ அல்லது ஐபிசி தமிழ் யாழ்ப்பாண கலையகத்தையோ தொடர்பு கொள்ள முடியும். நிச்சயமாக டென்மார்க்கிலே வசிக்கின்ற கனக சபாபதி பிள்ளை தான் வாழ்ந்த காலத்தில் இந்த ஆலயம் எவ்வாறு காணப்பட்டது, தற்பொழுது எவ்வாறு காணப்படுகின்றன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தாள் உணர்ந்திருப்பார். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நேர்களே, மீண்டும் இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் ஷர்மி. நன்றி நேர்களே. வணக்கம் தாய்நாடு. ஆண்டு கால பகுதியிலே யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து யுத்தத்தின் நிமித்தம் இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் பல்வேறு இடங்களில் குடியமர்ந்தார்கள். இப்படி குடியமர்ந்த மக்கள் சிலர் வெவ்வேறு கால பகுதியிலே குடியமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இன்னும் சிலர்
சுமார் 26 வருடங்களின் பின்னர் இப்போதுதான் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீமன்காமம் தெல்லிப்பளை பகுதியை பொறுத்தவரையிலே கடந்த சித்திரை மாதத்திலே தான் இவர்களை வந்து இந்த இடத்திலே தங்களுடைய சொந்த இடத்திலே குடியமர்த்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் காணப்படுகிறது இந்த வீமன்காமம் தெல்லிப்பளை பகுதியிலே வந்து விடுவிக்கப்பட்ட இடத்திற்கு எதிரே இராணுவத்தினர் இருந்தார்கள். இப்படி இராணுவத்தினர் இருப்பதைக் கண்டு மக்கள் அஞ்சினார்கள். அதன் காரணமாக சிலர் வந்து இந்த இடத்தில் இன்னும் குடியமரவில்லை. இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வீடுகளை நிர்மாணித்திருக்கிறார்கள். அதைவிட இவர்களுக்கு வந்து இப்போது அரசினால் வீட்டுத் திட்டம் கூட அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இப்போது அரசினால் வந்து 8.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டம் வழங்கியிருக்கிறார்கள். அப்படி வீட்டுத் திட்டம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அனைவருமே வந்து தங்களுடைய வீட்டை நிர்மாணிப்பதற்கு தேவையான அத்திவாரத்தை முதலில் போட்ட பின்னர் தான் இவர்களுக்கான அந்த பெறுமதியை வழங்க இருக்கிறார்கள். வீமன்காமம் தெல்லிப்பளை பகுதியை பொறுத்தவரை வந்து போக்குவரத்து செய்வது வந்து மிகவும் சிரமமாக காணப்படுகிறது. அதைவிட ஒரு நாளைக்கு 2 தடவை 10 மணிக்கு ஒரு பேருந்து வரும், மாலை 4 மணிக்கு ஒரு பேருந்து வரும். இப்போது பார்த்தால் தெரியும் ஒரு பேருந்து கூட வந்து கொண்டிருக்கிறது. இந்த பேருந்தை நம்பியே இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த இடத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். சில வேளை பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக இந்த பேருந்தை தவறவிட்டால் நடந்தே செல்ல வேண்டும். 2 கிலோமீட்டர் தொலைவிலே தான் அவர்களுக்கு பாடசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடசாலைக்கு நடந்து சென்று சில மாணவர்கள் வந்து கால்களிலே பாதணிகள் அணியாதவாறு பாடசாலைக்கு சென்று கால் கடுக்க ஓடி பாடசாலையிலே அடிவேண்டி கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியை சார்ந்த சில மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். சித்திரை மாதத்திலே விடப்பட்ட இந்த வீமன்காமம் தெல்லிப்பளை பகுதியை பொறுத்தவரை வந்து இப்போது இந்த இடம் விடுவிக்கப்பட்டு 1 வருடமாகிறது. 1 வருடத்தின் பின்னர் இந்த இடத்திலே வந்து பல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட என்னதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இங்கே இருக்கின்ற வீதிகள் இன்னும் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றன. சில வீதிகள் தான் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் மக்கள் தங்களுடைய பயணத்தை நிறைய மக்கள் பயணம் செய்கின்ற வீதி வந்து இன்னும் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாக மழை காலத்திலே வந்து இங்கே நீர் தேங்கி நிற்பதால் பல மக்களுக்கு வந்து நோய் ஏற்படுகிறது. அதைவிட சிலர் வந்து இரவு நேரங்களிலே இந்த வீதியால் பயணிக்கின்ற பொழுது அந்த பள்ளத்தினுடைய மேற்பகுதியிலே வந்து தண்ணீர் நிரம்பி காணப்படுவதால் தண்ணீர் சிலர் வந்து தடக்கி அந்த இடத்திலே விழுவார்கள். அதைவிட இங்கே பாடசாலை மாணவர்கள் தான் வந்து பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறார்கள். எங்களுடைய உடலினுடைய செயற்பாடுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு உடலிலே வந்து ஏதாவது ஒரு உறுப்பிலே ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எல்லா உறுப்புமே துன்பப்படும். அதை போல இந்த பகுதியிலே வந்து சில இடங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் பல மக்களுடைய இடங்கள் விடுவிக்கப்படவில்லை. அதன் காரணமாக இந்த விடுவிக்கப்பட்ட இடத்தினுடைய ஒரு பகுதி எல்லையிலிருந்து அடுத்த பகுதி விடுவிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக இங்கே வருகின்ற மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த எல்லையிலே நின்று தங்களுடைய இடம் எப்போது விடுவிக்கப்படும் என்று ஏக்கத்துடன் தான் காத்திருப்பார்கள். அதைவிட ஒரு செய்தி கூட வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் 18ஆம் தேதி அளவிலே மயிலிட்டி இன்னும் கட்டுவன் அதைவிட காங்கேசன்துறை போன்ற பல 200 ஏக்கர் அளவிலான நிலங்கள் விடுவிக்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை நம்பி பல மக்கள் வந்து அன்றாடம் அதற்கு முதல் விட்டு விடுவார்களோ என்று எண்ணி தங்களுடைய அந்த முட்கம்பி அடைக்கப்பட்ட வேலிகளிலே நின்று பார்ப்பார்கள். அதைவிட இந்த இடத்தை பாருங்கள், இந்த எனக்கு எதிர்ப்பக்கமாக வந்து முட்கம்பி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. 2 கிழமைக்கு முன்னர் வந்து இந்த இடத்துல எனக்கு முன்பக்கமாக கூட இந்த முட்கம்பி வேலி அடைக்கப்பட்டிருந்ததாகவும் அதைவிட இப்போது அந்த வீதியிலே அந்த பக்கமாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அந்த இடம் இருப்பதாகவும் இதன் காரணமாக மக்கள் பலர் அச்சத்தினால் வாழ்ந்து வருவதாக கூட தெரிவித்திருந்தார்கள்.
வீமன்காமம் தெல்லிப்பளை பகுதியை பொறுத்தவரையிலே இன்னும் சில குடும்பங்கள் வந்து குடியமரவில்லை என்று சொல்லி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், குடியமர்ந்த மக்களில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து இங்கே அவர்களுக்கு சொந்தமான தோட்ட நிலங்கள் காணப்படுகின்றன. அந்த தோட்டத்தை நம்பி அவர்களுடைய வாழ்வாதாரம் காணப்படுகிறது. இருந்தாலும் கூட இருக்கின்ற ஏனைய மக்களும் இங்கே கூலி தொழிலை செய்து வாழுகிறார்கள். அதைவிட பெரும்பாலான மக்கள் வராதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இங்கே எதுவித தொழிலும் இல்லை. இன்னும் அவர்கள் கூலி தொழில் செய்வதென்றால் கூட இந்த இடத்திலிருந்து நெடும் தொலைவிற்கு சென்று அவர்கள் கூலி தொழில் செய்ய வேண்டும். இதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது, இன்னும் பல குடும்பத்திலே இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்ற காரணத்துக்காகத்தான் வந்து இங்கே குடியமரவில்லை என்று சொல்லி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆண்டு கால பகுதியிலே இங்கே இருந்து இந்த மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற பொழுது இந்த இடத்திலே அவர்களுக்கு வந்து வீட்டு திட்டம் கொடுத்து 3 மாதம் தான் அவர்கள் எல்லாரும் வீடு கட்டி 3 மாதம் தான் அந்த வீட்டிலே வாழ்ந்திருப்பார்கள். உண்மையாகவே அவர்கள் அந்த வீட்டிலே அத்தனை சுகங்களையும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். அப்படி இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீளவும் எதிர்பார்த்திருப்பார்கள். தங்களுடைய வீடுகள் இங்கே இருக்கும், தாங்கள் வந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் மீள குடியமரலாம் என்ற நோக்கிலே இங்கே வந்திருப்பார்கள். ஆனால் இந்த இடம் விடுவிக்கப்பட்ட பொழுது வெறும் காடாகவே காட்சியளித்திருக்கிறது. அதை விட நிறைய இப்பிலிப்பில் மரங்கள் தான் காணப்பட்டிருக்கின்றன. அந்த மரங்களை தரித்து அவர்களுடைய காணிகளின் எல்லைகளை இனங்காண்பதற்கே மிகவும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட வீதிகள் கூட மிகவும் வேறு கிரவல் மண்களாலும் வேறு மண்களாலும் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் வீதிகளை கூட இனங்காண முடியாமல் போயிருந்தது. இப்படி இருந்த மக்கள் எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள் தங்களுடைய வீட்டினுடைய எல்லைகளை. அப்படி கண்டவுடன் அவர்கள் பார்த்தது வீட்டை மட்டுமல்ல, வெறும் நிலத்தை தான் பார்த்தார்கள். இப்படி பார்த்த மக்கள் அன்றாட மேற்கத்துடன் எதிர்பார்த்திருந்தார்கள். மீள எப்போது தங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை தரப்போகிறார்கள், தாங்கள் எப்படி இந்த இடத்திலே வாழப்போகிறோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு இப்போது அரசாங்கத்தினால் வந்தவர்களுக்கு வீட்டு திட்டம் வைத்துக் கொடுக்க போகிறார்கள். மக்களுடைய வாழ்விலே வந்து இன்னும் அவர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் அவர்களுக்கு வந்து சுபீட்சமான வாழ்வு அமையவும் வந்து இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.